தேங்க்யூ சார். சட்டமன்றத்தினுடைய துணை இன்னைக்கு திமுகவும் தேர்தல் அறிக்கை கொடுத்திருக்கு, அதிமுகவும் தேர்தல் அறிக்கை கொடுத்திருக்கு. அதிமுகவுடைய தேர்தல் அறிக்கை பாத்தீங்கன்னா திமுகவுடைய தேர்தல் அறிக்கையை காப்பி அடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் சிதம்பரம் பேசுறாங்க. திமுகவினுடைய கொள்கையை அதிமுக ஏத்துக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. அது முற்றிலும் தவறு. எங்கள் தேர்தல் அறிக்கையை அவர் முழுமையாக படிக்கலைன்னு நான் நினைக்கிறேன். 133 தேர்தல் அறிக்கையும் முத்தான தேர்தல் அறிக்கையை 9 மண்டலங்களாக பிரித்து, ஏன்னா நான் அதுக்கு கடமைப்பட்டவன் உரிமைப்பட்டவன்றதில் 9 மண்டலங்களையும் நானும் அந்த தேர்தல் அறிக்கை குழுவில் இடம்பெற்றவன் என்கிற அடிப்படையில் நம்ம தேனி மாவட்டம்லாம் மதுரை மாவட்டத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய அனைத்து பிரிவினரும், விவசாயிகள், மாணவர்கள், தொழில் முதலீட்டாளர்கள், சிறு குறு தொழிலாளர்கள், அனைத்து தரப்பு மக்களிடத்திலும் அந்த கோரிக்கை மனு வாங்கி நாங்கள் தான் அந்த குழு தான் வந்து சார்ட் அவுட் பண்ணோம். கிட்டத்தட்ட 6454 மனுக்கள் வந்தது. அதில் கிட்டத்தட்ட ஒரு 98,000க்கு மேலே கோரிக்கைகள் இருந்தது. அதையெல்லாம் சார்ட் அவுட் பண்ணி அதுக்கு பொதுச் செயலாளர் வந்து சட்டத்தின் அடிப்படையிலே அனுமதி இருக்கிறதா, வயபிலிட்டி இருக்கிறதா என்பதையெல்லாம் பார்த்து தான் நாங்கள் வந்து. ஆனால் ஒன்றும் உண்மை, இந்த 133 நாங்கள் ஒரு நாளைக்கு முன்னாடி வெளியிட்டால் எங்கதை பார்த்து அவங்க காப்பி அடிச்சிருந்தாங்கன்னு நீங்கள் சொல்லியிருப்பீங்க. நாங்கள் வந்து வேட்பாளரை முதல்ல வெளியிடுறதுக்கு எங்கள் பொதுச் செயலாளர் எப்படி புரட்சித் தலைவி அம்மா இருக்கிற போது வேட்பாளர் பட்டியல் முதல்ல தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெளியிடும். அம்மாவின் மறு வடிவமாக புரட்சித் தலைவர் மறு வடிவமாக இன்னைக்கு புரட்சித் தலைவர் முதல்ல வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டார். அதில் பிரிண்டிங்கில் எங்களுக்கு கொஞ்சம் காலதாமதம் ஆச்சு. எந்த கோர்ட்டுக்கு வேணாலும் நாங்கள் வந்து சொல்கிறோம், 9 மண்டலத்திலையும் மக்கள் கொடுத்த அந்த கோரிக்கையின் அடிப்படையில் அதை நாங்கள் பிரதிபலித்திருக்கிறோம். அதுக்கு ஆதாரம் எங்ககிட்ட இருக்குது, நாங்கள் வச்சுருக்கோம், அதை ஹோல்டு பண்ணி வச்சுருக்கோம். மக்கள் கொடுத்த அந்த கோரிக்கையை நாங்கள் பிரதிபலித்திருக்கிறோம். அவங்க வந்து இன்னும் தேர்தல் அறிக்கையில் வேட்பாளர் வெளியிடுறதுக்கே விடிஞ்சு போச்சு அவங்களுக்குள்ள. அவங்க போய் எங்கள் தேர்தல் அறிக்கையை பற்றி சொல்கிறதுக்கு எந்த விதமான அதிகாரமும் அவங்களுக்கு கிடையாது, தகுதியும் கிடையாது. ஆக இது முழுக்க வந்து காப்பி பிரிண்டரில் அக்மார்க் ஒரிஜினல் தமிழ்நாட்டு மக்களுடைய பிரிண்ட் தான் இந்த தேர்தல் அறிக்கை என்பதை இன்றைக்கி மக்கள் எல்லாம் வரவேற்கிறாங்க. இந்த 3000 ரூபாயை பற்றி எல்லாரும் பேசுகிறாங்க, அண்ணாமலையும் பேசுகிறாரு, திமுகவிலையும் பேசுகிறாங்க, எல்லாரும் பேசுகிறாங்க. அப்படி பேசப்படுகிற தேர்தல் அறிக்கையாக இப்போ திமுக தேர்தல் அறிக்கை என்ன அப்படின்னா அரைச்சமாகவே அரைச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எங்களில் எதுவுமே சொல்ல முடியல. அதனால் நீங்கள் இன்றைக்கி வந்து அதை பார்த்து எழுதுனாங்க, இதை பார்த்து எழுதலாம். எதை பார்த்து எழுதணுன்றதுக்கு எங்களுக்கு ஆதாரம் இருக்குது. நாங்கள் பார்த்து தான் எழுதணும். ஆனால் மக்களுடைய நாடி துடிப்பை பார்த்து எழுதினார் எங்கள் பொதுச் செயலாளர். நாங்கள் தானே தீர்ப்பு, புரட்சி தலைவி அம்மா தானே தீர்ப்பு வாங்கி கொடுத்தாங்க. அந்த பாராட்டு நன்றி தெரிவிக்கிறதுல வந்து அண்ணெல்லாம் கலந்துக்கிட்டாங்க. ஃபார்வர்ட் பிளாக்குடைய தேசிய தலைவர் இருக்கிறாங்க. 142 உடனடியாக தேர்க்க வேண்டும். 152 பேபி அணியை சீர்படுத்தி விட்டு தேர்க்க வேண்டும். சட்ட போராட்டம் நடத்தியது யார், தீர்ப்பு பெற்று தந்தது யார்? புரட்சி தலைவி இதய தெய்வம் அம்மா அவர்கள். அவருடைய வேட்பாளர் தான் இருக்கிறார்கள்.